அஸ்ஸலாமு அலைக்கும். முஸ்லீம் ஸ்வீட் ஸ்டைலில் மட்டன் எலும்பும் காயும் சேர்த்து அரைச்சி விட்ட கறி குழம்பு எப்படி செய்யறதுனா இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்குள்ளே வாங்க. இப்போ குக்கரில் 1 ஸ்பூன் ஆயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 2 பட்டையை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கு பிறகு இப்போது கறி, பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி, தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா தண்ணி நம்மளே வச்சுட்டு ஆயில் பிரிஞ்சு வர வரையும் வெயிட் பண்ணலாம். கறியில் உள்ள தண்ணியெல்லாம் சுண்டி வந்ததுக்கு பிறகு 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். கூடவே கழனி எடுத்து வச்சுருக்கேன், அரிசி கழுவுன தண்ணி, இதை சேர்த்துட்டு எலும்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 விசில் விட்டுரும் அப்படின்னா மையாக நல்லா வெந்துடும் எலும்பு. கத்திரிக்காய், முருங்கைக்காய் இருந்து சேர்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் குழம்பு. முள்ளங்கி சேர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 கத்திரிக்காயும் கூட சேர்த்துக்கோங்க. காய் சேர்க்கும் போது 2 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். ஒரு விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா காய் நல்லா வெந்துடும். கூடவே தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் குழம்பு ரெடி.